Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்மளோட எடிட்டோரியல் கிளாஸ்ல நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமியை பத்தி ஒரு எடிட்டோரியல் இன்னைக்கு நேத்தி வந்திருந்தது. சரியா, 9ஆம் தேதி வந்திருந்தது. ஸோ அந்த எடிட்டோரியலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம இந்த எடிட்டோரியல் சீரிஸ், இந்த எடிட்டோரியல் வீடியோவை தினமும் காலையில 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்லோட் பண்ணிவிடுவோம். அதாவது இன்னைக்கு 10ஆம் தேதி கரெக்டு தானே? ஸோ நேற்று வந்து 9ஆம் தேதி வந்த எடிட்டோரியலை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணுறோம். இதை தொடர்ந்து 7 மணிக்கு, ஓகேவா, காலையில் 7 மணிக்கு இந்த பிடிஎஃப் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா, நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க, தினமும் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், நீங்கள் படிக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எஸ்பிஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த நேரத்துக்கு. ஸோ ட்ரெண்டை மாற்றி விட்டுட்டாங்க. இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா மாற்றி விட்டாங்க. கரெக்டு தானே? ஏன் அப்படின்னா 40 மார்க், இதுக்கப்புறம் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு வந்து 40 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த ட்ரெண்டு கண்டிப்பாக வரப்போகிற ஐபிஎஸ் பிஓ கிளர்க்கில் வரலாம். ஓகேவா, மேபி பாசிபிள் தான். ஓகே, அவங்க வந்து மாற்றுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லாம், அதே சேஞ்சை ஐபிஎஸ் பிஓ கிளர்க் எல்லாத்துலேயுமே அந்த பேட்டர்னாக மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நம்மளோட வெக்காபுலரி நாலேஜ் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ வெக்காபுலரி நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே நிறைய டாப்பிக்கில் இங்கிலீஷ் செக்ஷனில் நிறைய டாப்பிக்கில் நம்மளால் சஸ்டைன் பண்ண முடியும். நல்ல மார்க்ஸ், குட் மார்க்ஸ், அதாவது அக்யூரஸியோட நம்மளால சால்வ் பண்ண முடியும், ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வெக்காப்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த பிடிஎஃப், அதாவது டெய்லி பிடிஎஃப் இல்லாமல் நம்ம மந்த்லி பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். சரியா, மந்த்லி பிடிஎஃப் அண்ட் வீக்லி பிடிஎஃப் எவ்ரி வீக் மண்டே ஈவினிங் 5 PM நம்மளோட டெலகிராம் சேனல்லையுமே இந்த பிடிஎஃப், இந்த வெக்காப்ஸ் கம்பைலேஷன் அப்படின்றது உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ கன்சிக்யூட்டிவ் மந்தோட வாரத்தில் அந்த மந்தோட கம்ப்ளீட் பிடிஎஃப், அந்த வெக்காப்ஸ் கம்பைலேஷன் பிடிஎஃப்பும் அப்லோட் ஆகிடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 1 by 1 நம்ம கோர்சஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்து எல்லா கோர்ஸும் நம்ம கொண்டு வந்துடலாம். சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை பல டைம் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த கண்டென்ட் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட, நிறைய மாணவர்கள்ட்ட போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இன்னும் நிறைய மாணவர்களுக்கே தெரியாது. அரௌண்ட் நம்மளோட யூடியூப் சேனல் 850 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய பேர்கிட்ட இது ரீச் ஆகணும் அப்படின்றத எங்களோட எதிர்பார்ப்போம். கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, க்ரோத் சில் ஆன் த எக்கனாமி அப்படின்றாங்க. ஸோ க்ரோத் சில் அப்படின்றது, அந்த க்ரோத் அப்படின்றது வளர்ச்சி, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த வளர்ச்சி வந்து சில்லாக தான் இருக்குது. இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது வளருது. பட் ஏதோ ஒரு இடத்துல இப்போ இந்த இயர், அதாவது போன வருஷமே நீங்கள் எல்லாமே நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் இயரே வந்து நம்மளோட எக்கனாமி அப்படின்றது ஓரளவுக்கு ஸ்லகிஷ் ஆயிடுச்சு, ஒரு ஸ்லோ ஆகிப்போச்சு, ஸ்லோ டவுன் ஆகிப்போச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. மேபி எனக்குமே ரிட்டர்ன்ஸ் தரல. அது அப்படியே வச்சிருக்கேன். அது லாங் டேர்ம் அப்படியே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நோ இஷ்யூஸ், அது இப்போ பிரச்சனை கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு கட்டத்தில் இறங்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அப் ஆகிடும். அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த வருஷம், இந்த 2024 முடியறதுல இருந்து இப்போ இந்த டைம்ல மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட், ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், ஆர்பிஐ ஆகட்டும், அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜிடிபி ரேட் எவ்வளோ, போன விஷயத்தோட ஜிடிபி ரேட் எவ்வளோ, இந்த விஷயம் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியலில் கம்ப்ளீட்டாக A to Z நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஓட்டி பார்க்காதீங்க, கண்டினியூஸாக பாருங்க. ஓகே, கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வேர்ட்ஸ் யூசேஜ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, சரி. த எக்கனாமி ஸ்பாட்டரிங் என்ஜின்ஸ் நெசசிட்டேட் அர்ஜென்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ அர்ஜென்ட்டாக இந்த ஃபிசிக்கல் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி எவ்ரி 3 monthsக்கு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க எல்லாமே வந்து அந்த மீட்டிங் போடுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் நம்மளுக்கு இமிடியேட்டாக தேவைப்படுது, அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்புட்டரிங் அப்படின்றது ஃபால்டரிங் அப்படின்றாங்க. ஸோ
என்ன என்ன ஃபால்ட்ரிங்னா என்ன, இன்னும் அது உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டான மீனிங் புரிஞ்சிருக்காது. ஸோ ஃபால்ட்ரிங் அப்படின்னா என்ன, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்புட்டரிங் அப்படின்றது நம்ம தனியாக ஒரு மீனிங் பார்ப்போம். ஸோ ஸ்புட்டரிங் அப்படின்றது மைல்டு பாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சின்ன சின்ன வெடி, அதாவது சடனாக நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம், சடனாக ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அதை தான் நம்ம வந்து அதாவது ஸ்லோ பாய்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சில விஷயங்கள். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸ்புட்டரிங் அப்படின்றது. சரி, நெக்ஸ்ட், த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் ஹஸ் கன்ஃபர்ம்டு எமர்ஜிங் ஃபியர்ஸ் அபவுட் த எக்கானமி எவிடென்ட்லி ஸ்லக்கிஷ், ஸ்லோவாகுது trajectory through this year in its first gross domestic product estimate for 2024 to 2025. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஜிடிபி growth எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ரேட்டிங் விடுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அந்த ட்ரஜெக்டரி அப்படின்றது. அந்த அந்த ஷேர் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுங்க தெரியும். ஸோ எப்படி போகும், அந்த ஸ்லோப் எப்படி ஏறுமா இல்லை இறங்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனை சொல்கிறாங்க. ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லக்கிஷ்னா என்ன மீனிங் தெரியணும்ல. ஸ்லக்கிஷ் அப்படின்றது மந்தமான, எக்ஸாக்டான தமிழ் மீனிங் சூப்பரான வருது. ஸ்லக்கிஷ் அப்படின்னா மந்தமாக தான் இருக்குது. நம்மளோட இந்தியன் எக்கனாமியே இந்த இயர் வந்து ஓரளவுக்கு மந்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரஜெக்டரி த்ரூ திஸ் இயர் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எஸ்டிமேட் ஃபார் 2024 to 2025. While the election focused first quarter hit public capital spending. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஃபினான்ஷியல் 25 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன நடந்தது அப்படின்னா எலெக்ஷன் ஃபோக்கஸ் நடந்தது. அதனால வந்து கேபிட்டல் ஸ்பெண்டிங் அதிகமாக இருந்தது. செகண்ட் குவார்ட்டரில் வாஸ் மர்ட். வாட் இஸ் மீன் பை மர்ட்? மர்ட் அப்படின்றது ஸ்பாயில், சிதைத்தல். ஒரு விஷயத்தை நம்ம வந்து சிதைக்கிறத மர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ எதால் சிதைஞ்சது? பை த வீக் டிமாண்ட். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் குறைஞ்சு போச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல, பொருளுக்கு டிமாண்ட் குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டில் அண்டர்வேர்மிங். அண்டர்வேர்மிங் அப்படின்னா என்ன? போரிங், ஓகேவா? ஸோ போரா இருக்கு அப்படின்ற, அதாவது அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கு. பப்ளிக் கேபிட்டல்ஸும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கு. டிராகிங் ஜிடிபி growth to the 7 quarter low of 5.4%. ஸோ 7 குவார்டருக்கு இல்லாத அளவு ஜிடிபி குறைஞ்சு போச்சு, 5.4% குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, த சென்டர் and the Reserve Bank of India, which were projecting the India would log a fourth year 7% plus growth அப்படின்றாங்க. ஆனா நம்மளோட சென்டர் என்ன சொல்றாங்க? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஆர்பிஐ ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? 7% growth வந்து இந்த ஃபோர்த் இயர்ல இது வந்து ஆகும் அப்படின்றாங்க. ஆனா அவங்களும் இப்ப என்ன சொல்றாங்க? at part their hopes. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்பாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 6.5 தான் இருக்கும், அது மாதிரி ஆர்பிஐ வந்து 6.6% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திஸ் வாஸ் predicted on the bump up. what is mean bump up? பம்ப் அப் அப்படின்றது எக்ஸ்பாண்ட், உயர்நிலை. ஸோ என்ன விஷயம் உயர்நிலை? இந்த இடத்துல பம்ப் அப் அப் டு 7% இருக்கும், அந்த 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 ஹைட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் டு ஆஃப்செட் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் 6% ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஆஃப்செட் அப்படின்னா என்ன? கரெக்ட். ஸோ எந்த இடத்துல போய் முடிஞ்சு போச்சு அப்படின்னா 6%லேயே முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த என்எஸ்ஓ ஸ்லைட்லி லெஸ் சான்குயின் அப்படின்னா என்ன? சான்குயின் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்த வேர்ட் பார்த்துருக்கோம், ஹோப்ஃபுல். ஓகே, நம்மளுக்கு நம்பிக்கை தருது. என்ன விஷயம் அப்படின்னா ஸ்லைட்லி லெஸ் சான்குயின், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல. எக்ஸ்பெக்ட்ஸ் ஜிடிபி டு grow at 4-year low pace of 6.4% from 8.2% in 2023 to 2024. ஓகே, ஃபினான்ஷியல் 24ல இந்த குவார்ட்டர்ல 8.2% இருந்தது, 6.4% மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? என்ன அவங்க சொல்றாங்க வித் ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் சீன் ரைசிங் சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ இந்த குவார்ட்டர்ல அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் மட்டும் தான் நல்ல growth ஆயிருக்கு, ஃபாஸ்டர் தென் த லாஸ்ட் இயர். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் அக்ரிகல்ச்சரல் அப்படின்ற ஒரு செக்டார் மட்டும் தான் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் மைனிங் growth மே விர்ச்சுவலி ஹாவ். ஸோ குறைஞ்சிருக்கு மேனுஃபேக்சரிங்கும் மைனிங்கும், அதோட growth அப்படின்றது பாதியா குறைஞ்சிருக்கு. அண்ட் சர்வீஸ் செக்டார் சீம் ரிலேட்டிவ்லி பெட்டர் ஆஃப். தேர் இஸ் சம் கன்சர்ன் இன் மொமெண்டம் லாஸ். ஸோ என்னதான் சர்வீஸ் செக்டார் சைட்ல வந்து ஒரு நல்ல ரிலேட்டிவ் பண்ணும்போது கரெக்டா இருக்கு, அதாவது போன வருஷத்தோட இந்த வருஷத்துக்கு ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல மொமெண்டம் லாஸ் இருக்கு, ஓகே, அந்த அளவுக்கு மொமெண்டமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டிசஸ் ஆவரேஜ் லோவர் தென் Q3 ஃபார் போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். சரியா? ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு, ஆவரேஜா தான் இருக்கு. த என்எஸ்ஓ எக்ஸ்பெக்ட்ஸ் private consumption to rebound 7.3% this year from just 4% last year.
ஸோ பிரைவேட் கன்சம்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போன வருஷம் 4% இருந்தது, இந்த வருஷம் 7.3% மாறும் அப்படின்ற மாதிரி என்எஸ்ஓ ப்ரிடிக்ட் பண்றாங்க. பட் Q3 trends to not indicate a significant lift off in urban demand. ஆனா அர்பன் டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகல. ஏன் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகுது, நம்மளுக்கு வர சேலரி கம்மியா இருக்கு, ஆனா ஒரு ஒரு பொருளோட விலை அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. So this could be a tad optimistic despite inflation easing slightly since October. ஓகேவா? ஸோ அக்டோபர்ல வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லிட்டேன், சாரி இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அதிகமாயிட்டு தான் போயிருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன், அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு சூப்பரான விளக்கம் ஒன்று பார்த்தேன், அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்களேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது அந்த விஷயம். என்ன அப்படின்னா இன்கேஸ் இப்போ வந்து நம்மளோட அப்பா இருக்காங்க, நம்ம அப்பா வந்து ஒரு வேலைக்கு போயிருப்பாரு, பர் டே வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாய் 30 நாளைக்கு அவர் ஒர்க் பண்ணாரு அப்படின்னா 30,000 ரூபாய் வாங்குவார். ஸோ அதே நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது? அரௌண்ட் ஒரு 3 lakhs கிட்ட வருது. ஸோ அந்த டைம்ல ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைச்சா அந்த டைம்ல ஒரு 4 to 5 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வாங்குறதுக்கு எவ்வளோ வருஷம் தேவைப்படும்? மேக்ஸிமம் போனால் 2 yearsக்குள்ள அமௌண்ட் சேர்த்து வச்சு நான் அந்த லேண்டை வாங்கிடலாம். அதுவே இப்போ நம்ம ஆக்சுவலா ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்றோம், ஈவன் நானுமே ஒர்க் பண்றேன். இப்போ வந்து ஒரு நம்ம 65K பெர் மந்த் ஒரு மந்த் நம்ம வந்து சேலரி வாங்குறோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ விற்கிற லேண்ட் ரேட்லாம் எங்கே போகுது? ஸோ சென்னையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம 50L ஒரு நல்ல ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னா 50 lakhs இல்லாமல் நம்ம வாங்க முடியல. இது நான் வாங்குறதுக்கு நான் 65,000 இப்போ சம்பளம் வாங்குறேன். இந்த 65,000 ரூபாயில நான் 50 லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு காசு ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகிடும்? கரெக்ட் இல்லை? இதுதான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட அமௌண்ட் நம்மளோட சேலரி அப்படின்றது ஏறாம இருக்கு, பட் 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 ஆனா பொருளோட விலை அதிகமாகிட்டே போகுது. சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த வருஷம் 100 ரூபா இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷன் ஆல அந்த 100 ரூபா அப்படின்றது 93 ரூபாய் குறையும், 7% குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அருமையா சொல்லியிருந்தாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தர ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளமேஷனே வருது வாயில, சாரி. சரி, அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும். The finance ministry has sought to link the demand slowdown to the combination of a monetary policy stance and a macro prudential measures by the central bank. இந்த இடத்துல macro prudential அப்படின்னா என்ன? What is mean by macro prudential? A method of economic analysis that evaluates the health, soundness and vulnerabilities of the financial system. So financial systems இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறது தான் இந்த மேக்ரோ பொட்டன்ஷியல். இப்போ இந்த டிமாண்ட் ஸ்லோ டவுனை வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க மானிட்டரி பாலிசியில் இதுக்கான ஒரு முடிவு எடுக்க போறாங்க. ஸ்டான்ஸ் அப்படின்றது என்ன? ஸ்டான்ஸ் அப்படின்றது ஆட்டிடியூட், நிலைப்பாடு, இதுக்குரிய ஒரு நிலைப்பாடை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ஸ்லோ வேஜ் growth, ஆல்ரெடி சொன்ன நம்மளோட சேலரி growth அப்படின்றது நம்ம அப்பா காலத்துல நம்ம அப்பா வாங்கின சேலரியை விட நம்ம வாங்கினது வந்து அந்த அளவுக்கு growth கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்லோ growth-ஆ தான் இது நம்மளோட சேலரி. has also been blamed for a cramped household demand அப்படின்னாங்க. ஸோ cramped அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் cramped? இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். cramped, restricted, ஓகேவா? நிறைய பேர் அந்த நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லா பொருளையும் நம்மளால எல்லாத்தையும் வாங்குறது குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க இந்த இடத்துல. எதனால அப்படின்னா ஸ்லோ வேஜ் growth அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இந்த டிமாண்ட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. லோ டிமாண்ட் ஸ்லோ டவுன் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஸ்லோ டவுனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நான் ஒரு 10 பொருள் வாங்குற இடத்துல எனக்கு வந்து 8 பொருள் இருந்தால் போதும். இப்போ மல்லிகை ஜாமான் வாங்குறேன், எனக்கு 10 பொருள் இருந்தால் போதும் முன்னாடி. ஆனால் இப்போ எனக்கு 8 பொருள் இருந்தாலே என்னால் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்லோ வேஜ் growthனால நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த எடிட்டோரியல். சூப்பரான ஒரு எடிட்டோரியல். NSO projection of gross fixed capital formation growth slipping to 6.4%. இப்போ நெக்ஸ்ட் இண்டிசஸ் வராங்க. எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. 6.4% இந்த வருஷம் இருக்கு அப்படின்றாங்க. from 9% போன வருஷம் ஃபினான்ஷியல் 24ல 9% இருந்தது. இண்டிகேட்ஸ் that private capex that is contingent on domestic and global demand remains weak while public capex goals are unlikely to be met அப்படின்றாங்க. ஸோ பிரைவேட் கேபெக்ஸ் அப்படின்றது அதாவது டொமஸ்டிக் அண்ட் குளோபல் டிமாண்ட் மட்டும்தான் ஏதோ போயிருக்கு, அதுவும் ஆனால் வீக்காக தான் இருக்கு. ஆனால் அதுவே பப்ளிக் கேபெக்ஸ் அப்படின்றது அந்த டார்கெட்டை கூட மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட கேள்வி, உங்களுக்கான கேள்வி, நீங்க கேள்வி என்ன அப்படின்னா வாட் இஸ் மீன் பை பிரைவேட் கேபெக்ஸ் அண்ட் பப்ளிக் கேபெக்ஸ்? யார் கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பா நல்ல கமெண்ட் பின் பண்றேன் யார் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட மாணவர்கள்ல
மாணவிகள் சில பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை பிரைவேட் கேபெக்ஸ் அண்ட் 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 பப்ளிக் கேபெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரி, அஃப்கோர்ஸ் திஸ் ஏர்லி என்எஸ்ஓ ப்ரொஜெக்ஷன் ஆர் லார்ஜ்லி கான்ஜூர்ட் அப்படின்னா, கான்ஜூர்ட் அப்படின்னா என்ன? ஸோ எந்த இடத்துல இருக்கு கான்ஜூர்ட், எங்கே போட்டிருக்காங்க? ஓகே ஓகே, கான்ஜுட் ஆப் ஃப்ரேசல் வெப், அது ஓகே ஃப்ரேசல் வெப்ல போட்டிருக்காங்க, சாரி. ஸோ கான்ஜுட் ஆப் அப்படின்றது டு எவோக் இமேஜின் ஆர் பிரசன்ட் சம்திங் டு பி டு த மைண்ட். ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட மைண்டுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறத தான் நம்ம வந்து கான்ஜுட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபார்மிங் தி யூனியன் பட்ஜெட் இன்ஃபார்மேஷன். ஸோ இந்த என்எஸ்ஓ ப்ரொஜெக்ஷன் வந்து எதுக்கு வழிவகுக்குது, எதுக்கு வந்து கரெக்டான ஒரு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்கு சொல்றது அப்படின்னா, இப்போ வரப்போற யூனியன் பட்ஜெட் ஃபார்முலேஷன் அப்படின்றதுல சொல்றாங்க. அண்ட் சம் அப்கிரேட்ஸ் மே ஹேப்பன் லேட்டர். ஸோ சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ் சி சிக்னிஃபிகன்ட் டவுன் சைட் ரிஸ்க் ஃபார் நவ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போதைக்கு சில சில சிக்னிஃபிகன்ட் டவுன் சைட் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சில எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. ஃபார் நவ் நமுரா எக்கனாமிஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹூ ஹவ் பீன் ஆர்கிங் தட் இந்தியா இஸ் இன் த grip ஆஃப் சைக்ளிக் ஸ்லோ டவுன் ஃபார் அ while அப்படின்றாங்க. ஸோ இந்த grip ஆஃப் அப்படின்னா என்ன? ஸோ இந்த grip ஆஃப் அப்படின்றது டு பி எக்ஸ்பீரியன்சிங் அ வெரி அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். அதான் இந்தியன் எக்கனாமி அப்படின்றது ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. சைக்ளிக் ஸ்லோ டவுன் ஃபார் அ while. இப்போ இந்தியாவில் நடக்கிற அந்த ஸ்லோ டவுன் வந்து ஒரு சைக்ளிக் ஸ்லோ டவுன் அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்றாங்க. while recon growth will end up around 6%, implying a flat lined second half. ஸோ செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக அது ஒரு ஃபிளாட் லைனாக தான் இருக்கும். ஏறும் ஏறாது, இறங்கும் இறங்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித் அ குளோபல் அவுட்லுக் ஆல்சோ ஷ்ரவுடட் இன் அன்சர்டனிட்டி. ஷ்ரவுடட் அப்படின்னா என்னப்பா? ஷ்ரவுடட் அப்படின்றது கவர் அப்படின்றாங்க, மூடி மறைத்தல். ஓகேவா? ஸோ எந்த விஷயம் மூடி மறைக்கிறது, எந்த விஷயம் கவர் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட குளோபல் அவுட்லுக்குமே ரொம்ப ஒரு அன்சர்டன் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ டியூ டு த வார், நிறைய இடத்துல வார் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் வார், அது மாதிரி வந்து சிரியா வார், அந்த மாதிரி விஷயங்களால குளோபல் எக்கனாமியுமே ஓரளவுக்கு அன்சர்டனா இருக்கு. வின்டர் சீம்ஸ் டு பி ஹியர் இன் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி அப்படின்றாங்க. ஸோ வின்டர் சீம்ஸ் டு பி ஹியர் அப்படின்னா இப்போ வின்டர் சீசன் அப்படின்னு மீன் பண்ணல, இந்தியன் எக்கனாமில ஒரு மூடு பனி மாரி மூடி இருக்கு இந்த டைம்ல. இந்தியன் எக்கனாமி அப்படின்றது ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லக்கிஷா இருக்குல்ல, அதை தான் அவங்க வின்டர் அப்படின்னு மீன் பண்றாங்க. இந்த இந்து எடிட்டோரியல் ஆத்தர், இது எழுதின ஆத்தர். ஹவு ஃபார் பிகைன் ஸ்ப்ரிங் லாக்ஸ் வில் டிபெண்ட் ஆன் பாலிசி மேக்கர். ஸோ ஸ்ப்ரிங் வருமா வராதா, ஓகேவா, இந்த மலர்கள் உதிக்கிற காலம் வருமா வராதா, அது வந்து யாரை பொறுத்து அப்படின்னா பாலிசி மேக்கர் ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்ஆக்ஷன்ஸ், அவங்களோட முடிவுகளை பொறுத்து தான். த யூனியன் பட்ஜெட் 2015-2016 நீட்ஸ் டு மூவ் ஃப்ரம் த இன்க்ரிமெண்டல் டிங்கரிங் அப்படின்றாங்க. ஸோ இன்க்ரிமெண்டல் டிங்கரிங் அப்படின்னா என்ன? இன்க்ரிமெண்டல் டிங்கரிங் அப்படின்றது கவனித்தல், ஐடியலிங் அப்படின்றாங்க. ஸோ கவனித்தல் அப்படின்ற தமிழ் வார்த்தை கரெக்டாக இருக்கு. ஸோ எந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, tailoring reforms and physical actions that can bring India growth back to 7% mark. So 7% மார்க்குக்கு இந்தியாவை கொண்டு வரணும். if not 8% at the earliest. if that some hard calls such as slashing income, fuel and consumption taxes along with the import tariff. So இது இந்த விஷயத்திலுமே நம்மளுக்கு குறைக்கணும். எந்தெந்த விஷயம், ஃபியூல் ரேட் கம்மியாகணும், அது மாதிரி கன்சப்ஷன் டாக்ஸஸ் அப்படின்றதும் குறையணும், இம்போர்ட் டாரிஃப் அப்படின்றதும் இந்தியாவில் குறையணும் அப்படின்றாங்க. ஸோ பி இட் ஜஸ்ட் பின்னிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் வில் நாட் சஃபிக்ஸ் எனி ஓர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கட் பண்ணுறது இந்த பிரச்சனைக்கு முடிவை தராது அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான எடிட்டோரியல். நம்ம வந்து நம்மளோட மாணவர்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்கனாமி ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் வந்துடுச்சு அப்படின்னாலே பயந்துருவாங்க எக்ஸாம்ல. பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. எக்கனாமிக் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வருது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் ஜிடிபினா என்ன சொன்னா என்ன, இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க, Q3னா என்ன, FIனா என்ன அப்படின்ற ஒரு சில வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாலே ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதனால தான் இந்த எக்கனாமிக் ரிலேட்டடான எடிட்டோரியல்ஸாக எடுத்துகிட்டு வரும். நம்ம இப்போதைக்கு ஒன்று தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம 2வது எடிட்டோரியல் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம எது ஒர்த்து, ரெண்டு எடிட்டோரியலும் ஓகே தான், பட் ரெண்டுத்துல எதை நம்ம கொடுத்தா மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். வீடியோக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாணவர்களை போய் சேரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, வேர்ட்ஸ் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துலாம். ஸ்பட்டரிங் அப்படின்றது ஃபால்டரிங் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சின்ன பாம், அதாவது சடனாக ஒரு இடத்துல சின்ன பாம் மாதிரி போடுவாங்கல்ல,
அதை தான் நம்ம வந்து ஸ்புட்டரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெசசடைட் அப்படின்றது டிமாண்ட், ஓகேவா, தேவைப்படுத்துதல். ஸ்லக்கிஷ் அப்படின்றது குவைட், மந்தமா இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெஜெக்டரி அப்படின்றது கோர்ஸ், ஓகேவா, பாதை, ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்றது, அதான் ட்ரெஜெக்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மோட் அப்படின்றது ஸ்பாயில், சிதைத்தல தான் நம்ம வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்வர்மிங் அப்படின்றது எனக்கு போரிங்கா இருக்கு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றது. ப்ரிடிக்டட் அப்படின்றது பேஸ், கணிக்கப்படுதல், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரிடிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பம்ப் அப் அப்படின்றது எக்ஸ்பேண்ட், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அதிகரித்ததை தான் நம்ம வந்து பம்ப் அப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆஃப்செட் அப்படின்றது கரெக்ட், சைடு செய்த ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்றது நம்ம வந்து சரி செய்யறத நம்ம ஆஃப்செட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சான்குயின் அப்படின்றது ஹோப்ஃபுல், ஓகேவா. ஹாவ் அப்படின்றது ஸ்பிளிட், ரெண்டா பிரிக்கிறத ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ்னா ரெண்டா பிரிக்கிறது, ஓகேவா. ஸோ பெட்டர் ஆஃப் அப்படின்றது அந்த பெட்டர் ஆஃப் கிடையாது, HALF கிடையாது. பெட்டர் ஆஃப் அப்படின்றது மனைவி இல்லைன்னா கணவரை சொல்லுவோம். இந்த இடத்துல பெட்டர் ஆஃப் அப்படின்றது வெல்த்தியை பத்தி மீன் பண்றாங்க, சிறப்பா. அது ரீபவுண்ட் அப்படின்றது ரியாக்ஷன். ஸ்டான்ஸ் அப்படின்றது ஆட்டிடியூட், நிலைப்பாடு, ஒருத்தர் எப்படி இருக்காரு அப்படின்றது நம்ம ஸ்டான்ஸ். மேக்ரோ ப்ரூடென்ஷியல் அப்படின்னா என்னன்னு சொன்னோம். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பத்தி படிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ கிராம்ப் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்டட், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இம்ப்ளையிங் அப்படின்றது இன்டைரக்ட், ஸோ குறிக்கும், இன்டைரக்டா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசுறது. அது டிங்கரிங் அப்படின்றது ஐடிலிங், ஸோ கவனி. ஷ்ரவுடட் அப்படின்றது கவர், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவர் பண்றது ஷ்ரவுடட் அப்படின்னு சொல்லுவோம். என்டைல்ஸ் அப்படின்றது நீட், ஓகேவா. ஸோ சஃபிக்ஸ் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை. ஸ்லாஷிங் அப்படின்றது கட்டிங், குறைக்கிறது. ஸ்லாஷிங் அப்படின்றது குறைக்கிறது. ஸோ ஃப்ரேசல் வெர்ப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துருவோம். கான்ஜுட் அப் அப்படின்றது டு எவோக் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணிக்கலாம். பி இன் த கிரிப் ஆஃப் அப்படின்றது டு பி எக்ஸ்பீரியன்சிங் அ வெரி அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். பின்னிங் ஃபார் அப்படின்றது டு வாண்ட் மிஸ் சம்திங் ஆர் சம் ஒன் வெரி மச், ஒரு ஒருத்தவங்க வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பைனிங் ஃபார், பின்னிங் ஃபார் கிடையாது, பைனிங் ஃபார் அப்படின்ற மாதிரி வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எடிட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு எடிட்டோரியல் வீடியோட, ஓகே நாளைக்கு வந்து சாட்டர்டேவா, சரி ஓகே நாளைக்கு வீடியோ வேண்டாம், நாளைக்கு வீடியோ வராது, வேண்டாம் வீடியோ வராது. ஸோ மண்டே மார்னிங் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி மண்டே ஈவினிங் இந்த வெக்காப்ஸ் கம்பைலேஷன் இந்த வீக்கோட சாட்டர்டே வரைக்கும், ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கிற வெக்காப்ஸை நாங்கள் உங்களுக்கு மண்டே ஈவினிங் அப்லோட் பண்ணிவிடுவோம் 5 PM. ஸோ கம்பைல் பண்ணி, அதனால் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் சி இன் த நெக்ஸ்ட் wonderful editorial section. Thank you all. Bye bye. Have a great day.